நீ ஒரு ஆளு தான் முழிச்சுக்கிட்டு இருக்கியா? சரி சரி, அந்த பேசுன காசை கொடுத்துருங்கண்ணே. கிளம்புறேன். இது எதுக்கு? அதுதான் சொன்னேன். என்ன பிறகு இன்னும் போகிற காலம்னா பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே வீடு வீடாக முருகனையும் வள்ளி நாரதனை 3 பேர்த்த கொண்டு போய் காட்டிடணும். உங்கள் ஊருக்கு வந்த நடிகர் தான் பார்த்துக்கங்க. இப்போ காட்டிட்டு அப்படியே காசை வாங்கிட்டு போயிடணும்டா. அந்த மதிப்பு இல்லைடா, மதிப்பு இல்லை. நாரதர் அந்த ஆள் வேற சினப்பெருச்சாளி மாதிரி உள்ள இங்கே வந்து இடத்த கொடுக்க போகிறேன். ஏற்கனவே வடக்க தலை வச்சு படுக்காத வாரிட்டு போயிரும்ட்டே, தெற்க தலை வச்சு தகரம் நெளிஞ்சு வச்சாடா. கதைக்கு வர்றேன், இருங்க ப்ரோ. குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்க அப்பா. வயசு 77 ஆச்சு. இப்ப முத மாதிரி நம்பிராஜன்லாம் ஊருக்கு வர்றதில்லை. ஏன்னு கேளு. ஏன் நம்பிராஜன் வந்தாலும் அங்கிருந்து உள்ள இருந்து வெளியே வரும்போது தைப்பூச திருநாளில் தமிழ் எடுத்து பாடுவோம் அப்படின்னு முடிச்சுக்கிட்டு சந்தனம் செவ்வாய் ஏதாவது ஒரு பாட்டு 2 பாட்டு பாடலாம். இவன் வந்து என்னமோ இவன் பெரிய ராஜபாட்டு மாதிரி இருந்தாலு சங்கத்து வேன்ல இருந்தே பாடிட்டு வர்றானப்பா. விளங்குமாடா? அதனால ஊர்ல பார்த்தாங்க நம்பிராஜன் போட்டுக்கிட்டு எதுக்கு அவருக்கு வேற 1500 ரூபா வேணாமியா, வயசான காலத்துல அங்கேயே தூக்க மாத்திரையை கொடுத்து படுக்க போட்டுங்கடா சங்கத்துல. நம்பிராஜன் வர்றதில்ல. நங்கை மோகனி எங்க ஆத்தாவும் வந்துச்சு வேன்ல. அதை எங்க அப்பா வந்து ஒத்தையில இருக்க பயமா இருக்கு, நீ என் கூட படுடி அப்படின்னு அதை வச்சுக்கிட்டார். ஆனா உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு நீங்க எத்தனை இல்லையா? நீங்க நாங்க 4 பேர். என்னப்பா 4 பேர்ப்பா? என் குடும்பத்துல எத்தனை பேருங்க? மொத்தம் 7 பேர். அதனாலதான் இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்காரு. 8வது பிள்ளைக்கு எங்க அப்பா அடி போட்டாரு. விடிய விடிய பிரட்டி உருட்டி காலையில விடியுது என்னன்னு பாத்திருக்கேன், தலாணி. எங்காத்தா போய் ஒலை வச்சுக்கிறதுக்கு தலைவாணியை ஒட்டி இருக்கேன். கண்ணு கெட்டு போச்சு. 8வது பிள்ளைய ஒன்று பெக்கணும்னு எங்கள் ஆத்தாட்டா சொல்லியிருக்காரு. விருது தர்றாங்க எனக்கு, ஒரு பிள்ளைய பெற்றுருவோம் நங்கை மோகினி, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிட்டு. நைட்டு 2 மணி இருக்கு. எங்கள் ஆத்தா பாவம், அது 100 நாள் வேலைக்கு போயிட்டு அட்டை பதியலைன்னு வேதனையில் படுத்து கிடந்திருக்கு. இவன் போய் கொட்டையை பதிய போயிருக்கேன். இவன் சட்டையை போய் எழுப்பியிருக்காரு எங்கள் ஆத்தாவை. மோகினி ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டோம்னா நீ போட்டிருக்க நகை நட்டுலாம் அளவு பார்க்கறதுக்கு அந்த பிள்ளை வேணும், கொஞ்சம் லேசாக லைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு. ஆமாம், மிளகாத்தூள் இடிக்கிற உலக்க கிடக்கு எடுத்துக்கிட்டு வெதரில் அடிச்சு புரியும் போயிடுறான். வெதர் முக்கியம்ட்டு மதரை விட்டுவிட்டு எங்கள் அப்பா உலக்கையை தூக்கிட்டு ஓடனவே ஒன்று தலையில் சுடுமாடை குட்டி வச்சு ஓடணும், இல்லைன்னா உலக்கையை இழுத்துட்டு போகணும், இல்லைன்னா தூக்கி எரிஞ்சுக்கிட்டு அங்கிட்டு போய் பிறக்கிட்டு ஓடணும். ஆமாம், இவன் என்ன பண்ணிவிட்டான் உலக்கைய இப்படி இப்படி உலக்கையை பிடிச்சிட்டு இப்படியே எங்கள் அப்பா ஓடி இருக்கேன். கிறக விடலப்பா. பக்கத்து வீட்டில் ஒருத்தன் அப்போத்தான் தச்சு பண்ணியிருப்பேன் போல வீடு. வானம் தோண்டி கிடங்கு கலந்துருக்கு, இவன் பார்க்கல. கிடங்குல விழுந்தனோடனே சடங்கு ஆயிடுச்சு அவனுக்கு. கிடங்கு சடங்கு நல்ல நகைச்சுவை சிரிடா முண்டாய். அப்போ எங்கள் அப்பாட்ட கேட்டேன், அப்பா வீக்க இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு. எங்கள் அப்பா சொன்னார், பிதுக்கு மருந்து ஓட்டேப்பா ஒரே நெய்யாக வடியுது அப்படின்னு. இப்போ எங்கள் அப்பா நடவுறா நேற்று பார்க்குறேன் இப்படி வெளியே இருக்காரு. எங்கள் அப்பா கவக்கம்பு உள்ள வச்சுக்கிறேன் மருதமணி போய். எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா ஒரு உலகத்தில் எல்லாரும் கல்யாணம் பண்ணுறாங்கப்பா, எனக்கு ஒரு கூனோ குருடோ செகுடோ ஒரு கருப்போ செவப்பா கல்யாணம் பண்ணி வைங்கப்பான்ட்டேன். எங்கள் அப்பா சொன்னார், இந்த உலகத்திலேயே அழகான ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்துருக்கேப்பா, அதை கட்டிட்டு நீ குடும்பம் நடத்து, உனக்கு எந்த குறையும் வராதடான்னு சொன்னார். என் அழகு என் பொண்டாட்டி வருங்கால மனைவியை நான் பார்க்கவே இல்லை. இன்னைக்குதே முதையா பார்க்க போறேன். அது பேர் என்னமோ ராக்குன்றாரு. ராக்கு சான்சன்லாம் இல்லை, ராக் ராக்